அன்புள்ள சகோதர சகோதரிகளும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நண்பர் என்று சொன்னார், அதாவது ஒரு பங்கு திருவிழா அன்று இந்த மாதிரி அந்த பங்கு ஆலயத்தை கட்டின நாள், கட்டின வருஷம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நம்பர் எடுத்தால் அடிக்கிறது ஃபாதர், அந்த மாதிரி நிறைய காசு கிடச்சிச்சு எனக்கு. இந்த மாதிரி நம்பர் எடுக்கிறது ஓகே ஃபாதர். இன்றைக்கு மெக்கனம், டோட்டோ, சாபா, சரவா இந்த மாதிரி நிறையா நம்பர் அடிக்கிற சாதனங்கள் இருக்குது. நம்ம நம்பர் எடுக்கலாமா ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் ஒன்று தான் சொல்ல முடியும். மார்க் நற்செய்தி 10 ஆண்டவர் சொல்கிறார், பணக்காரர்கள் இறை அரசில் நுழைய முடியாது. அப்படிதான் பணக்காரராக இருக்கிறது தவறா? இல்லை. பணம் ஆசை உள்ளவர்கள், பணம் அதிகமான நாட்டம், அதிகமான ஆசை, பேராசை உள்ளவர்கள் இறை அரசுக்குள் நுழைய முடியாது. அதே போல ஒரு பணக்காரன் இளைஞன் இயேசுவை பின்பற்ற ஆசைப்பட்டான். ஏன் சொன்னார், அனைத்தையும் உன்னோட சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு என் கூடவான்னு. அவனால் முடியல. ஏன்னா அவன் பணக்காரன். அவனுடைய செல்வம் அவனுக்கு ஒரு தடையாக இருந்தது. இதைத்தான் இயேசு சொல்கிறார். அதிகமான பணம் மேலே அதிகமான நாட்டம், அதிகமான ஆசை, சில சமயங்களில் அது இயேசுவை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கும். இதை தான் இயேசு சொல்லிக்கிறார். நம்ம கேட்டுக்கணும். நம்மளை இந்த மாதிரி நம்பர் எடுக்கிறது, இந்த குதிரை பந்தயம் கட்டுறது, இதிலெல்லாம் எந்த மனசோட நம்ம கட்டுறோம்? இன்னும் காசு கிடைக்குமா? சில பேர் ஒரு தடவை நம்பர் எடுத்து திருப்பி எடுக்கிறாங்க. சில பேர் எடுத்து 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 அடிக்காமல் கூட இருக்குது. சில பேருக்கு எடுத்து அடிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான், என்னோட நாட்டம், என்னோட காசு மேலே உள்ள ஆசை ஒரு பேராசையா? இறைவனை விட காசைத்தான், பணத்தைத்தான், செல்வத்தை தான் நான் அதிகமாக நேசிக்கின்றேனா? இதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகமான பணம் மேல் உள்ள ஆசை என்னை இறைவனை விட்டு விலகி செல்ல செய்கிறதா? இதான் நாம் கேட்கலாம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, எதையும் நாம் தீர்மானம் செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து, எனக்கு இந்த பணம், இந்த செல்வம், இந்த வசதி கடவுள் கொடுத்திருக்கிறார், இது போதும் என்ற மனது இருக்கா? இல்லை இதுக்கு மேலே இன்னும் நிறைய வேணுமா? நிறைய செல்வங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? என்ன ஆகும் வாழ்க்கை? அதையும் நாம் யோசனை பண்ணணும். ஆகவே உங்களுக்கு நான் சொல்கிறது தான், இயேசு சொல்கிறார், பணக்காரர்கள் இறை அரசுக்குள் நுழைய முடியாது. அதாவது பணமேல் அதிகமான நாட்டம், அதிகமான ஆசை, பேராசை உள்ளவர்கள் நிச்சயமாக இறை அரசுக்குள் நுழைய முடியாது. ஏன்னா இந்த பணம் இறை அரசுக்குள் நுழைவதற்கு தடையாக இருந்துவிடும்.